என் தகப்பன் நீர்தானையா, எல்லாமே பார்த்து கொள்வி. என் தகப்பன் நீர்தானையா, எல்லாமே பார்த்து கொள்வி. எப்போதும் எவ்வேளையும் கிருபை என்னை தொடரும். எப்போது எவ்வேளையோ கிருபை என்னை தொடரும். என் தகப்பன் நீர்தானையா, எல்லாமே பார்த்து கொள்வி. என் தகப்பன் நீர்தானையா, எல்லாமே பார்த்து கொள்வி. மாண்பு மிக்கவர் நீர்தானே, மிகவும் பெரியவர் நீர்தானே. மாண்பு மிக்கவர் நீர்தானே, மிகவும் பெரியவர் நீர்தானே. உம்மையே புகழ்வேன் ஓய்வின்றி, உம்மைத்தான் பாடுவேன் பலத்தோடு. உம்மையே புகழ்வேன் ஓய்வின்றி, உம்மைத்தான் பாடுவேன் பலத்தோடு. உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம் என் தகப்பன் நீர்தானையா, எல்லாமே பார்த்து கொள்வி. என் தகப்பன் நீர்தானையா, எல்லாமே பார்த்து கொள்வி. தாழ்ந்தோரை நீர் உயர்த்துகிறீ, விழுந்தவரை ஆமென். விழுந்தவரை உம்மையே ஓய்வின்றி, உம்மைத்தான் பாடுவேன் பலத்தோடு. உம்மையே ஆமென், உம்மைத்தான் பாடுவேன் பலத்தோடு. உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம் என் தகப்பன் நீர்தானையா, என் தகப்பன் நீர்தானையா, எல்லாமே பார்த்து கொள்வி. எல்லாமே பார்த்து கொள்வி. என் தகப்பன் நீர்தானையா, என் தகப்பன் நீர்தானையா, எல்லாமே பார்த்து கொள்வி. எல்லாமே பார்த்து கொள்வி. ஏற்ற வேளையில் அனைவருக்கும், ஏற்ற வேளையில் அனைவருக்கும் ஆகாரம் நீ தருகின்றே. ஏற்ற வேளையில் அனைவருக்கும் ஆகாரம் நீ தருகின்றே. உம்மையே புகழ்வேன் ஓய்வின்றி, உம்மைத்தான் பாடுவேன் பலத்தோடு. உம்மையே புகழ்வேன் ஓய்வின்றி, உம்மைத்தான் பாடுவேன் பலத்தோடு. உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம் என் தகப்பன் நீர்தானையா, என் தகப்பன் நீர்தானையா, எல்லாமே பார்த்து கொள்வீர். எல்லாமே பார்த்து கொள்வீர். ஆமென். என் தகப்பன் நீர்தானையா, எல்லாமே
சகல உயிர்களின் விருப்பங்களை திருப்தியாக்கி நீ நடத்துகிறே. சகல உயிர்களின் விருப்பங்களை திருப்தியாக்கி நீ நடத்துகிறே. உம்மையே புகழ்வேன் ஓய்வின்றி, உம்மைத்தான் பாடுவேன் பலத்தோடு. உம்மையே புகழ்வேன் ஓய்வின்றி, உம்மைத்தான் பாடுவேன் பலத்தோடு. உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம். கரங்களை உயர்த்தி தேவனுடைய வசனத்துக்கு நேராக உம்மையே புகழ்வே ஓய்வின்றி, உம்மைத்தான் பாடுவே பலத்தோடு. உம்மையே புகழ்வே ஓய்வின்றி, உம்மைத்தான் பாடுவேன் பலத்தோடு. உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம் என் தகப்பன் நீர்தானையா. எல்லாமே பார்த்து கொள்வீர், என் தகப்பன் நீர்தானையா. எல்லாமே பார்த்து கொள்வீர். நோக்கி கூப்பிடும் யாவருக்கும் தகப்பன் அருகினில் இருக்கின்றே. நோக்கி கூப்பிடும் யாவருக்கும் தகப்பன் அருகினில் இருக்கின்றே. உம்மையே புகழ்வேன் ஓய்வின்றி, உம்மைத்தான் பாடுவேன் பலத்தோடு. உம்மையே புகழ்வேன் ஓய்வின்றி, உம்மைத்தான் பாடுவேன் பலத்தோடு. உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம் ஜெபம். எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் அற்புத ஆச்சரியமாய் நடத்தினீர், அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய திருப்பாதப்படியில் நின்று நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஐயா, தேசம் வாதையின் படியில் சிக்கி இருக்கிறது. தகப்பனே, விடுதலையாக்கும் ஆண்டவரே. ஜனங்களின் கூக்குரல் ஓய்வதாக. அற்புதம் செய்யும். இந்த ஆராதனையில் பாடப்படுகிற பாடல், துதி, வசனங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து தான் இந்த ஆராதனை பரலோகத்தின் தகப்பனுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. புதிய சிறகுகள் பாடல் புத்தகத்திலே உள்ள 8வது பாடல். எங்கள் ஆராதனைக்குரியவரை நாங்கள் ஆராதிக்க பாத்திரர். எங்கள் ஆராதனைக்குரியவரே நாங்கள் ஆராதிக்க பாத்திரரே. ஆமென். எங்கள் ஆராதனைக்குரியவரே நாங்கள் ஆராதிக்க பாத்திரரே. நாங்கள்
நாங்கள் ஆராதிப்போம், உம்மை ஆராதிப்போம், நாங்கள் ஆராதிப்போம், உம்மை ஆராதிப்போம். எங்கள் ஆராதனைக்குரியவரே, நாங்கள் ஆராதிக்க பாத்திரரே, எங்கள் ஆராதனைக்குரியவரே, நாங்கள் ஆராதிக்க பாத்திரரே, எங்கள் ஆராதனைக்குரியவரே, நாங்கள் ஆராதிக்க பாத்திரரே. என் பலனும் கோட்டையுமானவரே, என் துருகமும் கண்மலையானவரே, என் பலனும் கோட்டையுமானவரே, என் துருகமும் கண்மலையானவரே, எங்கள் ஆராதனைக்குரியவரே, நாங்கள் ஆராதிக்க பாத்திரரே, எங்கள் ஆராதனை குறியவரே, நாங்கள் ஆராதிக்க பாத்திரரே. ஆராதிக்க பாத்திரரே, ஆமே, கரங்களை தட்டி எங்கள் ஆராதனை குறியவரே, நாங்கள் ஆராதிக்க பாத்திரரே. வானம் உம் சிங்காசனம், பூமி உம் பாதபடி, நீ சொல்ல ஆகுமையா, நீ கட்டளையிட நீக்கோ. வானம் உம் சிங்காசனம், பூமியும் பாதபடி, பூமியும் பாதபடி, நீர் சொல்ல ஆகுமையா, நீர் கட்டளையிட நீக்கோ. எங்கள் ஆராதனைக்குரியவரே, நாங்கள் ஆராதிக்க பாத்திரரே, ஆமே, எங்கள் ஆராதனைக்குரியவரே, நாங்கள் ஆராதிக்க பாத்திரரே. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். உம் கிருபை போதுமையா, உம் பலனோ தாங்குமையா, உம் கிருபை போதுமையா, உம் பலனோ தாங்குமையா. எங்கள் ஆராதனைக்குரியவரே, நாங்கள் ஆராதிக்க பாத்திரரே. எல்லா கரங்களை தட்டி எங்கள் ஆராதனைக்குரியவரே, நாங்கள் ஆராதிக்க பாத்திரரே, எங்கள் ஆராதனைக்குரியவரே, நாங்கள் ஆராதிக்க பாத்திரரே, எங்கள் ஆராதனைக்குரியவரே, நாங்கள் ஆராதிக்க பாத்திரரே, எங்கள் ஆராதனைக்குரியவரே, நாங்கள் ஆராதிக்க பாத்திரரே. அபிஷேகம் தாருமே, அனலாய் ஊழியம் செய்திட. 36வது பாடல், புதிய சிறகுகள் பாடல் புத்தகத்தில் உள்ள 36வது பாடல். அக்கினி அபிஷேகம் தாருமே, அனலாய் ஊழியம் செய்திட. அக்கினி அபிஷேகம் தாருமே, அனலாய் ஊழியம் செய்திட. உமக்கு ஊழியம் செய்திடுவோம், உமக்கு ஊழியம் செய்திடுவோம், உமக்கு ஊழியம் செய்திடுவோம்.
உமக்கு ஊழியம் செய்திடுவோம். ஆவியின் வரங்களை தாருமே, அனலாய் ஊழியம் செய்திட. ஆவியின் வரங்களை தாருமே, அனலாய் ஊழியம் செய்திட. உமக்கு ஊழியம் செய்திடுவோம். உமக்கு ஊழியம் செய்திடுவோம். உமக்கு ஊழியம் செய்திடுவோம். உமக்கு ஊழியம் செய்திடுவோம். பரிசுத்த ஆவியை ஊற்றுமே, அனலாய் ஊழியம் செய்திட. ஆமென் ஆமென். பரிசுத்த ஆவியை ஊற்றுமே, அனலாய் ஊழியம் செய்திட. உமக்கு உமக்கு ஊழியம் செய்திடுவோம். உமக்கு ஊழியம் செய்திடுவோம். கரங்களை தட்டி உமக்கு ஊழியம் செய்திடுவோம். உமக்கு ஊழியம் செய்திடுவோம். புதிய கிருபையை தாருமே, அனலாய் ஊழியம் செய்திட. புதிய கிருபையை தாருமே, அனலாய் ஊழியம் செய்திட. உமக்கு ஊழியம் உமக்கு ஊழியம் செய்திடுவோம். ஆமென். உமக்கு ஊழியம் செய்திடுவோம். Praise the Lord. உமக்கு ஊழியம் செய்திடுவோம். உமக்கு ஊழியம் செய்திடுவோம். புது எண்ணெய் அபிஷேகம் புது பலன் அளித்திடுமே. புது எண்ணெய் அபிஷேகம் புது பலன் அளித்திடுமே. நவமொழியால் துதித்திடவே வல்லமை அளித்திடுமே. ஆமென். நவமொழியால் துதித்திடவே வல்லமை அளித்திடுமே. வல்லமை அருள் நிறைவே, வல்லமை அருள் நிறைவே. வாரும். வாரும் பின்மாறி பொழிந்திடுமே. வல்லமை அருள் நிறைவே, வல்லமை அருள் நிறைவே. வாரும் பின்மாறி பொழிந்திடுமே. தேவாவியே தேவாவியே தாகம் தீருமே. தேவாவியே தாகம் தீருமே. வல்லமையால் இன்று எம்மை நிரப்பிடுமே. வல்லமையால் இன்று எம்மை நிரப்பிடுமே. கரங்களை தட்டி வல்லமையால் இன்று எம்மை நிரப்பிடுமே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ. தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோ. அலங்கார வாசலாலே அலங்கார வாசலாலே பிரவேசிக்க பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே வீட்டின் நிரம்பிட வந்து நிற்கிறோம். நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோ ஆராதிக்க வந்தோ அன்பு கூற வந்தோ. யெகோவா தேவனையே துதித்திட துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவரே சுவையே. ஆராதிக்க ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனாயே. துதித்திட துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவரே சுவையே. ஆராதிக்க 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 வந்தோம், அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனை யெகோவா தேவனாயே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். துதித்திட வந்தோம், ஆமென். தொழுதிட வந்தோம். தூயவன் தூயவரே சுவையே. ஆகும் எல்லாமாகும் உம்மாலே தான் எல்லாமாகும். ஆகும்
யாவை நிறைவேற்றி முடிப்பவர் ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்காக யாவை செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு சோத்ர அன்பே உமக்கு சோத்ர. அப்பா உமக்கு சோத்ர அன்பே உமக்கு சோத்ர. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும். 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 என்னை நிரப்பு இயேசு தெய்வமே. இன்று நிரப்பு உந்தன் ஆவியால். என்னை நிரப்பு இயேசு தெய்வமே. இன்று நிரப்பு உந்தன் ஆவியால். பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே வாருமே. பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே வாருமே. பலவீனம் நீக்கி பலவீனம் நீக்கி பலவானாய் மாற்று வல்லமையே வாருமே. ஆமே. பலவீனம் நீக்கி பலவானாய் மாற்று வல்லமையே வாருமே. என்னை நிரப்பு என்னை நிரப்பு இயேசு தெய்வமே. இன்று நிரப்பு உந்தன் ஆவியால். என்னை நிரப்பு இயேசு தெய்வமே. இன்று நிரப்பு உந்தன் ஆவியால். என்னை நிரப்பு இயேசு தெய்வமே. இன்று நிரப்பு உந்தன் ஆவியால். இந்த கொரோனா தேசத்தை விட்டு கடந்து போக வேண்டும், ஒழிய வேண்டும். தேவன் காலின் கீழ் நசுக்கப்பட வேண்டும். இந்த ஆராதனை ஆஸ்வதிக்கும்படியா என் மனைவி அவர்கள் ஜெபிப்பார். அன்பின் பரலோபிதாவை ஆசீர்வதிக்கப்பட்டதான கர்த்தருடைய நாளிலே நம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஆண்டவரை நம்மை துதிக்கும் ஆராதிக்கவும் நீர் கொடுத்ததான ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்துக்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து நமக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்பா, எத்தனையோ பேர் இந்த நாளை காணக்கூடாதபடி மரணித்து போனதான இந்த நாட்களிலே தேவரே எங்களை ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு வைத்திருக்கிற நம்முடைய மகாபெரிய நோக்கத்துக்காக நமக்கு நன்றி சொல்லுகிறோம். இவர்களின் ஜனங்கள் இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி அப்பா எங்களை நீங்கள் ஏற்படுத்தின தயவுக்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுகிறோம். அப்பா, நாங்கள் உம்முடைய சித்தத்தை அறிந்தவர்களா உமக்காக வைராக்கியம் கொண்டு அப்பா உம்முடைய கற்பனைகளின் படியும் நியமங்களின் படியும் நடந்து கொள்ளத்தக்கதாக தேவையான கிருபைகளை எங்களை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை பேர் முதலாய் பரிசுத்த எங்களிலே காணப்படும் மட்டுமா எங்களை சுத்திகரிப்பீராக. இந்த நாட்களில் எந்த நிலையிலே நீர் எங்களை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறீரோ அந்த ஆவிக்குரிய நிலைமையில எங்களை நிறுத்தி உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அப்பா, பூரணராய் எங்களை நீ நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சகலத்திலேயும் அப்பா உமக்கு பிரியமானவைகளே எப்பொழுது செய்யும்படியா எங்களை நீங்கள் பலப்படுத்துங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்து நடத்த வேணுமா ஜெபிக்கிறோம். அநேகருக்கு அப்பா எம்மை வெளிப்படுத்தும்படியா இந்த நாட்களில் தேவையான கிருபைகளை எங்களுக்கு கொடுப்பீராக. நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் மேசுராஜ். அந்த நாட்களில் இருக்கிறதான அப்பா எங்களுடைய தேசத்தில் இருக்கிறதான அப்பா எல்லா வாதை நோய்களின் கூறுகளுக்காக நம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களுடைய விண்ணப்பங்களை எல்லாம் கேட்டு தேவரை கிரியை செய்து கொண்டிருக்கிற தயவுக்காக நமக்கு நன்றி சொல்லுகிறோம். இன்னும் பரிபூர்ண விடுதலையை நாங்கள் காணத்தக்கதாக எங்களுடைய தேசத்துக்கு எங்களுடைய மாநிலத்துக்கு எங்களுடைய மாவட்டங்களுக்கு நீங்கள் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய பட்டணங்களுக்கு நீங்கள் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நீங்கள் தயை செய்கிற தெய்வம். உங்களுடைய இரக்கங்கள்
1000 தலைமுறை மட்டும் காக்கிறவர் தேவரீர் மன இறங்கி அப்பா பெரிய விடுதலை நீங்கள் வைக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மரணித்து போனதான உறவுகளுக்காக அப்பா தவித்து கொண்டிருக்கிற அநேகர் உண்டு ஆண்டவரே. இசுராஜா அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் ஆறுதலின் தெய்வம் ஆறுதலை கொடுப்பீராக. எங்களுடைய எல்லா ஜனத்தின் மேலேயும் உடைய பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை வைக்கிறோம் அப்பா. பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஒருமனப்படுகிறோம். தேவ ஆவியானவர் அப்பா சுகத்தை கொடுப்பீராக. அநேகர் சுகம் பெற்று மருத்துவமனையிலிருந்து திரும்பி வரத்தக்கதாக நீங்கள் அனுக்கிரக செய்யும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா குறைச்சல்களையும் நீங்கள் மாற்றி போடுங்க ஆண்டவரே. மருத்துவமனைகளில் இருக்கிற குறைச்சல்கள், பொருளாதார தேவைகள் எல்லாம் நீங்கள் ஆண்டவரை சந்தித்து முடிய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எங்களுடைய தேச ஆறுதல் அடையும்படி அப்போ ஆறுதலின் தெய்வம் தீவிரமாய் கிரியை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தை நாங்கள் முடித்திருக்கிறோம் இப்போ. புதிய மாதத்துக்குள்ளாக நாங்கள் கடந்து போகிற இந்த நாட்களில் புதிய மாதம் புதிய ஆசீர்வாதங்களை நாங்கள் காணத்தக்கதாக நீங்கள் உதவி செய்யுங்க. நிம்மதியும் ஆறுதலையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சி எங்களுடைய தேசம் காணும்படி தேவ ஆவியானவர் அள்ளி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். கிருபை ஊற்றுங்கப்பா. அப்படி கிருபையில் பெருகத்தக்கதாக உதவி செய்யுங்க. எங்களுடைய தேசத்தை தேவ சமூகத்தில் சமர்ப்பிக்கிறோம். நீங்கள் அப்பா இறக்க செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இந்த நாளில் நம்முடைய அடியாரை கொண்டு நீர் எங்களோடு கூட பேசும்படியா ஜெபிக்கிறோம். நாங்கள் நடக்க வேண்டிய வழி எங்களுக்கு போதித்தரலும், எங்கள் மேல் கண்ணை வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லும். உடைய கரங்களை எங்களை தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஏசாயாவின் புஸ்தகம் 56ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் சொல்லுகிறார், வாசிக்கலாம். எசேக்கியா ராஜா அரசாண்ட 14ஆம் வருஷத்திலே 56:1 கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நியாயத்தை கைக்கொண்டு நீதியை செய்யுங்கள். என் ரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும் சமீபமாயிருக்கிறது. எங்களை நேசிக்கிற பிதாவை நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த திருவசனத்துக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நீங்கள் நியாயத்தை கைக்கொண்டு நீதியை செய்யுங்கள். என் ரட்சிப்பு வெளிப்படவும் என் நீதி வெளிப்படவும் சமீபமாய் இருக்கிறது. நீங்கள் நியாயத்தை கைக்கொண்டு நீதியை செய்யுங்கள். நம்முடைய தேவன் ஒருபோதும் அநீதிக்கு உடந்தையாய் செல்லுகிறவர் அல்ல. தேவன் நீதி உள்ளவராய் இருக்கிறார். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுகிறார். அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. சங்கீதம் 11:7 தாவீது அரசன் சொல்லுகிறான், வாசிக்கலாம். கர்த்தர் நீதியுள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார். அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. கர்த்தர் நீதியுள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார். அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. தாவீது அரசன் என்ன சொல்கிறார்? கர்த்தர் நீதியுள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார். சங்கீதம் 23 தாவீது அரசன் சொல்லுகிறான், தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். தேவன் ஜனங்களை நீதியின் பாதையில் நடத்த விரும்புகிறார். தேவன் ஒருபோதும் அநீதிக்கு உடந்தையாய் செல்லுகிறவர் அல்ல. நீதி செய்கிற தேவன். ஒருவேளை
என்னுடைய வாழ்க்கையில் அநீதி இழைக்கப்பட்டு விட்டதே என்று நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கலாம். அவருடைய நீதி வெளிப்பட சமீபமாய் இருக்கிறது. அவருடைய ரட்சிப்பு சமீபமாய் இருக்கிறது. வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 99:4 வாசிக்கலாம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 99:4, ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது. ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது. தேவரீர் நியாயத்தை நிலைநிறுத்துகிறீர். தேவரீர் நியாயத்தை நிலைநிறுத்துகிறீர். நீர் யாக்கோபில் நியாயமும் நீதியும் செய்கிறீர். நீர் யாக்கோபில் நியாயமும் நீதியும் செய்கிறீர். நீர் யாக்கோபிலே நியாயமும் நீதியும் செய்கிறீர். ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது. ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது. தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை நீதியின் பாதையில் நடத்தினார். ஒருபோதும் தேவனுடைய பிள்ளைகள் அநீதி இழைக்கவே கூடாது. அநீதிக்கு உடந்தையாக செல்லுகிறவர்களாகவும் இருக்கக்கூடாது. நீதிக்கு துணை செல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் அநீதிக்கு உடந்தையாய் செல்ல மாட்டார்கள். அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். ஏசாயாவின் புத்தகம் 30:18 ஏசாயா தீர்க்கன் சொல்லுகிறான். ஏசாயாவின் புத்தகம் 30:18, ஏசாயாவின் புத்தகம் 30:18, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான். இவ்வளவு நாள் ஆயிடுச்சே, என்னுடைய ஜெபம் கேட்கப்படவில்லையே. கலங்காதே, திகையாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தருக்காய் பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என் பக்கமாய் சாய்ந்து என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார். பொறுமையாயிருங்கள். பொறுமையாயிருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. பொறுமை அவசியம். சங்கீதத்திலே வாசிக்கிறோம், திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. தாவீது சொல்கிறார், உமக்கு காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். உமக்கு காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பார். உன் ஜெபத்தை கேட்கத்தான் பரலோகத்திலே கர்த்தர் வீற்றிருக்கிறார். நீதிமானுடைய கூப்பிடுதலுக்கு கர்த்தருடைய செவிகள் திறந்திருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமானுடைய கூப்பிடுதலுக்கு கர்த்தருடைய செவிகள் திறந்திருக்கிறது. உன்னுடைய விண்ணப்பம் கர்த்தருடைய செவிகளில் ஏறிற்று. உன்னுடைய விண்ணப்பம் கர்த்தருடைய செவிகளில் சேர்ந்தது. காத்திரு. திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு.
காத்திருப்பது என்பது கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. சிலர் சொல்லலாம், வாக்குத்தத்தம் இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறவில்லையே. கானானை அடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 40 ஆண்டுகள் தேவைப்பட்டது. அந்த 40 ஆண்டுகள் காலகட்டங்களை நாம் பார்க்கிற போது அநேக ஏற்ற இறக்கங்களை நாம் கவனிக்க முடிகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் பின்வாங்கி சென்றார்கள். சில உபத்திரவங்கள் வருகிற போது அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. உபத்திரவம் கஷ்டம். நாம் ஒரு கொடுமையான காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இக்கட்டான காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் நமக்கு உதவியாய் நிற்க போகிறவர் தேவன் மட்டுமே. வேதம் சொல்லுகிறது, இக்காலத்து பாடுகள் இனிமேல் வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல. கர்த்தருக்காய் பொறுமையாய் காத்திரு. இயேசு கிறிஸ்து காத்திருந்தார். இயேசு கிறிஸ்து காத்திருந்தார். கானாவூர் திருமண வீட்டிலே வேலை வரவில்லை. ஸ்திரியே, உனக்கும் எனக்கும் என்ன? இயேசுவின் தாய், ஏதாவது செய்ய வேண்டும். திராட்சரசம் தீர்ந்து போய்விட்டது, வேலை வரவில்லை. தண்ணீர் திராட்சரசமாய் மாறியது. உன் வாழ்க்கையிலே அற்புதம் செய்ய தேவனுடைய வேலை நெருங்கிவிட்டது. உன்னுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்ய தேவனுடைய வேலை நெருங்கிவிட்டது. காற்றையும் காண மாட்டாய், மேகத்தையும் காண மாட்டாய், ஆனால் வாய்க்காலிலே தண்ணீர் இருக்கும். தேவன் அற்புதத்தின் நாயகர். ஒன்றுமில்லாமையிலிருந்து ஒன்றை உருவாக்கக்கூடிய சர்வ வல்லமையுள்ள தேவன் தான் என்னுடைய தேவன். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. 99வது வயதிலே ஆபிரகாமுக்கு கர்த்தர் தரிசனமானார். ஒரு பலப்படுத்துகிற ஒரு வார்த்தை அவனுக்கு அவசிய தேவையாய் இருந்தது. ஏனென்றால் வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேற 1 ஆண்டுகள் தான் இருக்கிறது. கர்த்தர் சொன்னார், 100வது வயதிலே உனக்கு ஒரு ஆண் குழந்தையை நான் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். ஆபிரகாம் அந்த வாக்குத்தத்தத்திற்காய் காத்திருந்தான். தான் வயது சென்றவன் என்பதையும், சாராளினுடைய கற்பம் செத்துவிட்டது என்பதையும் எண்ணாதிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. காத்திரு, காத்திரு என்று கர்த்தர் சொல்கிறார். லூக்கா புத்தகம் 23ஆம் அதிகாரம் 50வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா புத்தகம் 23வது அதிகாரம் 50வது வசனத்தை வாசிக்கலாம். யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான். யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான். அவன் உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான். அவன் உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான். அரிமத்தியு ஊரானாகி யோசேப்பு இயேசு கிறிஸ்துவின் மரித்த சடலம் இந்த அரிமத்தியு ஊரானாகிய யோசேப்பின் உடைய கல்லறையில் வைக்கப்பட்டது.
அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான். உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான். தைரியமாய் பிலாத்துவினிடத்திலே பேசி இயேசுவின் சடலத்தை அவனுடைய கல்லறையிலே அவன் அடக்கம் பண்ணினான். அவனை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? உத்தமனும் நீதிமானுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அவனை குறித்து வேதம் சொல்கிறது, உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நீ தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவம் உடையவனாய் இருக்கிறாயா? கர்த்தர் உன்னை நீதிமானாய் அழைத்திருக்கிறார். கர்த்தருக்கு நீ பரிசுத்த ஜாதி, ஆசாரிய கூட்டம், தேவனுடைய பிள்ளை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டாய், நீ தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய உபதேசத்தை அறிந்தவன், தேவனுடைய சத்தியத்தை அறிந்தவன். தேவனுக்காய் ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற முனைப்போடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். நோவாவின் கரத்தில் தேவன் பேழையை கட்டும் பொறுப்பை கொடுத்தது போல உன்னுடைய கரத்தில் சபையாகிய பேழையை கட்டும் பொறுப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யம் முன்மூலமாய் கட்டப்பட வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தம். ஜனங்கள் அழிக்கப்படுவது தேவனுடைய நோக்கம் அல்ல. தண்ணீரிலே ஜனங்கள் அழிக்கப்பட்டார்கள். நாற்பது நாட்கள் இரவும் பகலும் ஜலம் கொட்டி தீர்த்தது. பேழை தண்ணீரின் மேலே மிதந்தது. நோவாவினுடைய மனைவி சேம், காம், யாபேத், உன் மருமக்கள், ஒரு குடும்பம் மாத்திரம் வேலைக்குள் பிரவேசித்தது. மற்றவர்கள் யாவரும் அழிந்து போய்விட்டார்கள். சுவிசேஷத்திலே வாசிக்கிறோம், நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் நடக்கும். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் நடக்கும். அக்கினியினாலே தேவன் இந்த உலகத்தை அழிப்பார். தேவனுடைய கோபம் தணிய வேண்டுமேயானால் தேவனுடைய ஜனங்கள் ரெட்டுடுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். நினிவேயின் மேல் தேவனுடைய கோபம் உண்டது. அவர்களுடைய பாவம் தேவனுடைய சமூகத்தை எட்டியது. இந்த சுவிசேஷத்தை யோனா அறிவித்த போது ராஜா, நினிவே தேசத்தின் ராஜா முதற்கொண்டு குடிமகன் வரையும் அவர்கள் ரெட்டுடுத்தி சாம்பலிலே அமர்ந்தார்கள். தேவன் கோபம் மாறியது. தேவ ஜனமே, நீ முழங்கால் படியிட்டு மண்டியிட்டு ஜெபிக்கிறாயா? நீ முழங்கால் படியிட்டு மண்டியிட்டு ஜெபிக்கிறாயா? தேவனுடைய கோபம் தணிய வேண்டும்.
தேவனுடைய கோபம் மாற வேண்டும். யோபுவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனிதன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். பொல்லாப்புக்கு விலகுகிற மனிதனாய் இருந்தான். பொல்லாப்புக்கு விலகுகிற மனிதனாய் இருந்தான். முதல் சங்கீதத்திலே தாவீது சொல்கிறார், துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராதே. பொல்லாப்புக்கு விலகு. நீ தேவனுடைய பிள்ளை. நீ தேவனுடைய பிள்ளை. உன்னை தேவன் அபிஷேகித்தார். ஆனந்த தைலத்தினால் கர்த்தர் உன்னை இடை கட்டினார். தேவனுக்காய் பயன்பட வேண்டிய பாத்திரம் நீ. வேதம் சொல்லுகிறது, யோபு, அவனுடைய குடும்பம், அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய ஆடு மாடு எல்லாத்தையும் சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைத்து வைத்திருந்தார். தேவன் உன்னை பாதுகாக்கக்கூடியவராய் இருக்கிறார். 91வது சங்கீதத்திலே மோசே சொல்கிறார், வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடார். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் கர்த்தர் உன்னை தப்புவிப்பார். கொள்ளை நோய், கொள்ளை நோய். தேவனே, எங்களுடைய தேசத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற கொரோனோய் என்கின்ற பிசாசு, கொள்ளை நோய் வேரோடு பிடுங்கி எறிந்து சமுத்திரத்தின் ஆழத்திலே போடும் கர்த்தாவே. எங்கள் ஜனங்கள் மீட்கப்பட வேண்டும். பயத்தின் ஆவிகள் கடந்து போக வேண்டும். சேமத்தை அனுப்புவீரா? எங்கள் தேசத்துக்கு சேமத்தை அனுப்புவீரா? 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவர் நீர் அல்லவா? இரக்கத்தில் செல்வந்தர் நீர் அல்லவா? எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் என்று சங்கீதத்திலே வாசிக்கிறோம். உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். தாவீது சொல்கிறார், உமக்கு காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். உமக்கு காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். வேதம் சொல்கிறது, உன் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். நீ எந்த காரியத்தில் வெட்கப்பட்டாயோ அந்த காரியத்தில் இரட்டிப்பான சந்தோஷத்தை கர்த்தர் உனக்கு வழங்குவார். வெட்கத்துக்கு கர்த்தர் உன்னை அழைக்கல. வேதம் சொல்லுது, அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்களுடைய முகங்களோ வெட்கப்படவில்லை. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள்.
நீ பிரகாசிப்பாய். கர்த்தர் சொல்கிறார், நீ பிரகாசிப்பாய். நீ தேவனுடைய கரத்தில் இருக்கிற அலங்காரமான கிரீடம். நீ தேவனுடைய கரத்தில் இருக்கிற அலங்காரமான கிரீடம். தேவன் உன்னை ஆசீர்வதிக்கவே அழைத்திருக்கிறார். நோவாவை தேவன் கைவிடவில்லை. யோபுவை தேவன் கைவிடவில்லை. நிச்சயமா சொல்றேன், கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். ஏசாயா 41:13, நான் உன் வலது கையை பிடித்திருக்கிறேன், நீ என்னுடையவன். சிலர் நினைக்கலாம், எனக்கு அவங்க உதவி செய்வாங்க, இவங்க உதவி செய்வாங்க. நான் சொல்றேன், யார் உதவி செய்யறானோ இல்லையோ ஒருத்தனும் உன் கூடவே வரமாட்டான். பரவாயில்ல, கர்த்தருடைய கரம் உன் மேலே இருக்கிறது. கர்த்தர் சொல்றாருல்ல, நான் உன் வலது கையை பிடித்திருக்கிறேன். நான் உன் வலது கரத்தை பிடித்திருக்கிறேன். கர்த்தர் சொல்றார், நீ என்னுடையவன், என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகன், என்னுடைய மகள், என் பாசத்துக்குரியவள், என் அன்புக்குரியவள். சங்கீதம் 17:15 தாவீது அரசன் சொல்கிறான். சங்கீதம் 17:15 தாவீது அரசன் சொல்கிறான், நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். நீதியில் நிலைத்திருந்து உம் திருமுகம் நான் காண்பேன். உயிர் தெழும்போது உம் சாயலால் திருப்தியாவே. தாவீது என்ன சொல்கிறார்? நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். யோபு சொல்றாரு, அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே அவரை காணும். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே அவரை காணும். தாவீது விசுவாசத்தோட சொல்றான், நான் நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். ஜீவனுள்ளோ தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். நான் பரலோகத்தில் தேவனை தரிசிப்பேன், நீதியில் அவருடைய முகத்தை காண்பேன். நான் விழிக்கும் போது தேவ சாயலில் திருப்தியாவேன். நான் விழிக்கும் போது, அதாவது வெடிக்கும் போது, கல்லறை வெடிக்கும் போது எக்கால சத்தம் வானத்திலே தொனிக்கும். அப்பொழுது நாம் எல்லாரும் மறுரூபமாவோம். ரோமர் 12, மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். மறுரூபமாவோ, தேவனை தரிசிப்போ. நான் நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நான் விழிக்கும் போது உமது சாயலில் திருப்தியாவேன். தெசலோனிக்கேயரிலே வாசிக்கிறோம்,
கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். மத்தேயு சுவிசேஷம் 5:8 வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 5:8. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். யார் தேவனை தரிசிப்பாங்க? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நீதியில் உமது முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது தேவ சாயலில் திருப்தியாவை. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் சுத்தம், பரிசுத்தம், holy heart, பரிசுத்தமான இருதயம், சுத்தமான இருதயம். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். பரிசுத்தத்துக்கு ஒரு அளவு கிடையாது. இன்னும் பரிசுத்தம், இன்னும் பரிசுத்தம். வேதம் சொல்லுகிறது 1 யோவான், வேதம் சொல்லுகிறது கொலேசியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது, நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். நீங்களும் அவரோடு கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது, எக்கால சத்தம் வானத்திலே தொனிக்கிற போது நீங்கள் அவரோடு கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். அதான் சொன்னேன், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். கர்த்தருக்கு சித்தமானால் நாம் உயிரோடு இருந்தால் நாம் அவரை எதிர்கொண்டு போய் முகமுகமாய் தரிசிப்போம். முகமுகமாய் தரிசிப்போம். அதான் தாவீது சொல்றாரு, நான் நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலில் திருப்தியாவே. நான் விழிக்கும் போது உமது சாயலில். அவரை போலவே நாமும் தரிசிப்போம், அவரை தரிசிப்போம், அவரை காண்போம். என்னுடைய அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே அவரை காணும். குமாரன் உடையவன் ஜீவனுடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். எனக்குள் கிறிஸ்து இருக்கிறார், கிறிஸ்துவின் ஜீவன் எனக்குள் இருக்கிறது. அதுதான் நித்திய ஜீவன். நித்திய காலமாய் நான் தேவனோடு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தோடு நான் ஒரு சம்பந்தம் வைத்திருக்கிறேன், ஒரு ஐக்கியம் வைத்திருக்கிறேன். அந்த திருவிருந்து தேவனுடைய சரீரத்தோடும் தேவனுடைய இரத்தத்தோடும் நம்மை ஐக்கியப்படுத்துகிறது. ஏசாயாவிலே வாசிக்கிறோம், ஓ தாகமாயிருக்கிறவர்களை என்னிடத்திலே வந்து இலவசமாய் பானம் பண்ணுங்கள். சமாரியா ஸ்திரியை பார்த்து இயேசு சொன்னார், நீ என்னை யார் என்று தெரிந்திருந்தால் நீ என்னிடத்தில் தண்ணீர் கேட்டிருப்பாய். நான் கொடுக்கிற தண்ணீரோ நித்திய காலமாய் ஒருவனுக்குள் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும்.
இயேசு தாகமாய் இருக்கிறது. யாராவது வருவாங்களா? சமாரியா ஸ்திரீ யாக்கோபுக்கு சொந்தமான கிணற்றிலே உட்கார்ந்து இருந்தார் இயேசு. நீ யூதனாய் இருக்க என்னிடத்தில் எப்படி தண்ணீர் கேட்பார்கள்? ஸ்திரியே, நீ என்னை யார் என்று தெரிந்திருந்தால் என்னிடத்தில் தண்ணீர் கேட்டிருப்பாய். நான் கொடுக்கிற தண்ணீரோ நித்திய காலமாய் உனக்குள் ஊறுகிற நீரூற்று. இயேசு கிறிஸ்துவோடு நல்ல ஐக்கியம் வச்சுக்கோ. ஐக்கியம் இல்லைன்னா ஐக்கியத்தை புதுப்பிச்சுக்கோ. ஜபத்துல உறுதியா தரித்திரு, சோர்ந்து போகாதே. சூழ்நிலைகள் மாறும், இதுவும் நம்மை விட்டு கடந்து போகும். கலங்காதே, திகையாதே. வாசிக்கலாம் 1 யோவான் 2:20. 1 யோவான் புஸ்தகத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். 1 யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாம். இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது, இயேசு வெளிப்படும் போது, நாம் இயேசுவின் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். அவரில் நிலைத்திருங்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது தைரியம் உள்ளவர்களாய் அவருக்கு முன்பாக நிற்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இயேசுவில் நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய வசனத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய வசனத்தில் நிலைத்திரு, அவரில் நிலைத்திரு. யோவான் சுவிசேஷம் 15 பார்க்கிறோம். நான் திராட்சை செடின்னு சொல்றாரு ஏசப்பா, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி அவர் உங்களை சுத்திகரிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தோட்டக்காரன் என்ன செய்வான்? திராட்சை தோட்டத்தை நட்டிட்டு அதோட வேலை முடிஞ்சா அதை சுத்திகரிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும், அதை வேலி அடைக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும். எப்படி திராட்சை தோட்டத்துக்கு தோட்டக்காரன் நியமிக்கப்பட்டு அதற்கு வேலி அடைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வளர்ந்து கனி கொடுக்கிறதோ, அதுபோல உனக்கு மேய்ப்பனாகிய தோட்டக்காரன் நியமிக்கப்பட்டிருக்கிறான். அவன் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறான், உன்னுடைய வளர்ச்சிக்காக ஜெபிக்கிறான், உன்னுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கிறான். நான் சொல்றேன், நீ நிச்சயமாய் கனி கொடுப்பாய். நீ நிச்சயமாய் கனி கொடுப்பாய். நிச்சயமாய் கனி கொடுப்பாய். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருக்கிறார்கள். அவர்கள் உத்தமர்கள் என்றும் அவர்களிடத்தில் அநீதி இல்லை என்று விளங்கும் பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருக்கிறார்கள். நீ முதிர் வயதிலும் கனி கொடுப்பாய். ஏசப்பாவுக்கு என்ன ஆசை தெரியுமா? நீ கனி கொடுக்கணும்னு ஏசப்பா விரும்புறார். சுருக்கமா சொல்றேன், அவருக்கு பசி எடுக்குது. நீ திராட்சை செடி, அதுல கொஞ்சம் பழம் இருக்கணும், அதை பறிச்சு புசிக்கணும்னு அவர் விரும்புறார்.
உன்னால் ஒரு பிரயோஜனம் உண்டாக வேண்டும். உன்னால் ஒரு பிரயோஜனம் உண்டாக வேண்டும். நாம் எல்லோரும் தேவனுக்கு பயன்படுகிற பாத்திரமாய் இருக்க வேண்டும். தேவனுக்கு பயன்படுகிற பாத்திரம். சபைக்கு பயன்படுகிற பாத்திரமாய் இருக்க வேண்டும். ஏதாவது செய்ய வேண்டும் இயேசுவுக்காக. வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 26வது அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 26வது அதிகாரம். நான் சுருக்கமாய் முடிக்க போகிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமானுடைய பாதை செம்மையாய் இருக்கிறது. நீதிமானுடைய பாதை செம்மையாய் இருக்கிறது. மகா நீதிபரராகிய நீர் நீதிமானுடைய பாதையை செம்மைப்படுத்துவீர். மகா நீதிபரராகிய நீர் நீதிமானுடைய பாதையை செம்மைப்படுத்துகிறீர். நீதிமானுடைய பாதை செம்மையாய் இருக்கிறது. மகா நீதிபரராகிய நீர் நீதிமானுடைய பாதையை செம்மைப்படுத்துகிறீர். நீதிமானுடைய பாதை எப்படி இருக்கிறது? செம்மையாய் இருக்கிறது. மகா நீதிபரராகிய நீர் நீதிமானுடைய பாதையை செம்மைப்படுத்துகிறீர். பேதுரு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க பிரசங்கத்துல. அப்போ சொல்றாரு, மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி உன்னை ரட்சித்துக்கோ. மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி உன்னை ரட்சித்துக்கோ. ஒன்னு சுருக்கமா சொல்றேன், நீ வேறு பிரிக்கப்பட்டவன் என்பதை நீ புரிந்து கொள்ளு. நீ இந்த உலகத்துக்கு சொந்தக்காரன் அல்ல, நீ பரலோகத்துக்கு சொந்தக்காரன். உன்னுடைய குடியுரிமை இந்திய குடியுரிமை சட்டத்தில் இந்திய குடிமகனா நீ இருக்கலாம். ஆனா நீ பரலோக குடிமகன். உன்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற. பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. ஒருவரும் அழிந்து போகாமலே, ஒருவரும் அழிந்து போகாமலே, தாயகம் வர வேண்டும் தப்பாமலே. வாசிக்கலாம். சங்கீதம் 22:12, சங்கீதம் 26, சங்கீதம் 26:12, சங்கீதம் 26:12. என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது. என் கால் செம்மையான இடத்தில் நிற்கிறது. சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன். சபையிலே கர்த்தரை துதிப்பேன். என் கால் செம்மையான இடத்தில் நிற்கிறது. சபையிலே கர்த்தரை துதிப்பேன். அப்படி எல்லாரும் எழுந்திருக்கலாம். கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக எல்லாரும் எழுந்திருக்க. Praise the Lord. Hallelujah. Rabashia karabala shantara baushal. அக்கினி அபிஷேகம் தாருமே, அனலாய் ஊழியம் செய்திட. அக்கினி அபிஷேகம் தாருமே, அனலாய் ஊழியம் செய்திட. உமக்கு ஊழியம் செய்திடுவோ, உமக்கு ஊழியம் செய்திடுவோ, உமக்கு ஊழியம் செய்திடுவோ, உமக்கு ஊழியம் செய்திடுவோ. பரிசுத்த ஆவியை தாருமே, அனலாய் ஊழியம் செய்திட. பரிசுத்த ஆவியை தாருமே, அனலாய் ஊழியம்
வரங்களை தாருமே. அனலாய் ஊழியம் செய்திட ஆமென். ஆவியின் வரங்களை தாருமே. அனலாய் ஊழியம் செய்திட உமக்கு ஊழியம். செய்திடுவோம். ஆமென். உமக்கு ஊழியம் செய்திடுவோம். உமக்கு ஊழியம் செய்திடுவோம். உமக்கு ஊழியம் செய்திடுவோம். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். எல்லாம் சொல்லலாம். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் கல்வாரி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆமென். காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆமென். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆமென். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஆத்துமாவே நன்று முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. எல்லாம் சொல்லுங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. எல்லாம் சொல்லுங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டீர், அதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய திவ்ய பிரசனம் வார்த்தைகளை விலக்கி காண்பித்தது, அதற்காய் நன்றி செலுத்துகிறேன். மனுஷனுடைய சத்தம் அல்ல, தேவனுடைய சத்தம் துணித்ததற்காய் நன்றி ஆண்டவரே. எங்களை நீதிமானாக்குகிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய புண்ணிய ரத்தத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகா நீதிபரர், எங்களுடைய பாதையை செவைப்படுத்துகிறீர், ஸ்தோத்திரம். நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், விழிக்கும் போது தேவ சாயலில் திருப்தியாவே. அவர் வெளிப்படும் போது அவருக்கு முன்பாக தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி
அவரில் நிலைத்திருங்கள். இயேசுவில் நிலைத்திருக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்வார். எத்தகைய சூழ்நிலை வந்தாலும் இயேசுவின் அன்பை விட்டு, அப்போஸ்தலன் பவுல் சொன்னது போல, இயேசுவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? அதை போல கிறிஸ்துவோடு நெருங்கிய பற்றுள்ளவர்களாய் அன்புள்ளவர்களாய் செயல்பட கர்த்தர் அனுக்கிரகம் செய்வார். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்க இயேசுவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் பராமரிப்பும் நாம் அனைவரோடும் கூட, விசேஷமா உலகெங்கும் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை நிலை பெற்றிருந்து காப்பதாக. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம். bless you, bless you, bless you.